ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குதா? இருக்கா இல்லையா? எனக்கு ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் ஆசையாக இருக்கா? எனக்கு ஆசை. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போகணும், நானும் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசை. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, மீட்பு பெறுபவர் சிலர் தாமோ, கொஞ்சம் பேர் தான் மோட்சத்துக்கு போவாங்களா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு நம்ம ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? நிறைய பேர் மோட்சத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களாம் போக மாட்டாங்க. எதிர்பாராதவர்கள் மோட்சத்தில் இருப்பார்களா? அதான் ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு பூசுதவி பையன் நரகத்துக்கு போயிட்டானோ. ஐயோ என்னன்னு அங்கே பார்த்தா உபதேசியார், கேட்டிகிஸ்ட்டு, அவரை பார்த்துட்டு, நீங்கள் தான் எனக்கு மறைக்கல்வியெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, இன்னும் நீங்களும் இங்கே இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். உடனே அந்த உபதேசியார் சொன்னார், மெதுவாக பேசு, நம்ம பங்குசாமியாரே இங்கே தான் இருக்கிறாரு, பங்குசாமியாரே இங்கே தான் இருக்கு. என்ன ஃபாதர், இவ்வளோ அழகாக கோயிலெலாம் கட்டினீங்க, பிரசங்கெல்லாம் வச்சிங்க, நீங்களே இங்கே நரகத்துக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டாரா உபதேசியாரும் அந்த பையனும். உடனே பங்குசாமியார் சொன்னாராம், மெதுவாக பேசு, பிஷப்பே இங்கே தான் இருக்கிறார், பிஷப்பே இங்கே தான் இருக்கிறாருன்னு சொல். எதுக்காக இது சொல்கிறாங்கன்னா, நாம் எதிர்பார்க்கிறவர்கள் மோட்சத்தில் இருக்க மாட்டாங்க, நரகத்தில் இருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காதவர்கள் மோட்சத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மீட்பு பெறுபவர் சிலர் தாமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், இடுக்கான வாயில் வழியே நுழையுங்கள். அழிவுக்கு செல்லும் பாதை ரொம்ப பெருசு. அப்படின்னா என்ன? கஷ்டப்பட்டு நீ வாழணும், குடும்பத்துக்காக தியாகம் செய்யணும், நல்லா படிக்கணும், பொழுதுபோக்கிலே இருக்கக்கூடாது. அப்பதான் நீ விண்ணகம் சேர முடியும். சில பேர் சொல்லுவாங்களாம், இயேசுவே சொல்றார், நீர் எங்களுக்கு புதுமையெல்லாம் செய்தீரே, எங்கள் வீட்டுக்கு வந்தீரே, நான் உன் கூட இருந்தனே. உடனே ஆண்டவர் சொல்லுறான், உனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுவார். நான் கோயிலுக்கெல்லாம் வந்தனே, ஜமால சொன்னனே, டொனேஷன்லாம் கொடுத்தனே, ஐயோ எனக்கு கதவை திறந்து விடு, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. எதுக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார்? இதெல்லாம் முக்கியம்தான். இதை தாண்டி நம்பிக்கையோடு வாழ்வது முக்கியம், அன்பு செய்ய வேண்டியது முக்கியம், தியாகம் செய்ய வேண்டியது முக்கியம். அப்போதுதான் ஆண்டவருக்கு தெரியும் உன்னை என்று சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் வார்னிங், எச்சரிக்கை. இன்னைக்கு விண்ணகம் செல்வது சுலபம் அல்ல. எனக்கு ரைட் இருக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அழைப்புக்கேற்ப நல்ல வாழ்க்கை வாழணும். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து நிறைய பேர் விண்ணரசிலே நுழைவார்கள். ஆச்சரியமா இருக்கும். உன்னை வெளியே தள்ளிடுவாங்க, உன்னை தெரியாதுன்னு சொல்லிடுவாரு, உன்னை உள்ள சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா நீ தீங்கு செய்தாய், உன் நம்பிக்கைக்கேற்ப நீ வாழவில்லை.
பிரியமானவர்களே, எனக்கு எச்சரிக்கை, உங்களுக்கும் எச்சரிக்கை, எல்லாருக்கும் எச்சரிக்கை. நல்ல விதமாக வாழணும். எதிர்பார்க்காதவங்க இருப்பாங்களாம். பிரியமானவர்களே, எனக்கு சில பேர் இந்த ஊர்க்காரன், அதனால் எனக்கு ரொம்ப வேண்டியவன், இந்த ஜாதிக்காரன், இந்த மொழிக்காரன், இந்த நாட்டுக்காரன், இவன் வெளிநாட்டுக்காரன், வட இந்தியாக்காரன், இவெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிக்கிறதே கிடையாது. எல்லாரும் கடவுளுடைய படைப்பு. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர்கள் எல்லாம் விண்ணகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்களாம், நீ தள்ளப்படுவாயா? நல்லவனா கெட்டவனா என்பதுதான் முக்கியமே தவிர, அந்த ஊர்க்காரனா இந்த ஜாதிக்காரனா இதான் முக்கியம். கெட்டவர்கள் எல்லா மொழியிலும் இருக்கிறார்கள், நல்லவர்கள் எல்லா மொழியிலும் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பயந்து நல்லது செய்ய வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. யூனிவர்சாலிசம், பெருந்தன்மையோடு, தாராள குணத்தோடு, நல்லது எங்கிருந்தாலும் வரவேற்பது. பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அடித்தடி சண்டை. இன்னொரு வீட்டில் இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க. அந்த படுத்த படுக்கையாக இருக்க பெற்றோரை பார்த்துக்கிறாங்க. அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைய அக்கறையோடு கவனிச்சுக்கிறாங்க. யார் நல்லவங்க? ஆண்டவர் முன்னாடி யார் அன்பு காட்டுகிறார்களோ, உண்மையாக வாழ்கிறார்களோ. நீ ஞானஸ்தானம் வாங்கிட்டா அது உடனே டிக்கெட் டு ஹெவன், மோட்சத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சுன்னு நினைக்காத. ஆண்டவர் இன்றைக்கு அச்சுறுத்துகிறார், உன் வாழ்வு முக்கியம், கடின உழைப்பு முக்கியம், தியாகம் முக்கியம், அன்பு முக்கியம். அப்போதுதான் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். ஆண்டவர் சொல்றார்.